நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப். விகடன் நேருக்கு வணக்கம். என்னடா புதுசா நாங்க வந்துட்டோம்னு பாருங்களா? சொல்றேன், நாளைக்கு எலெக்ஷன்ல நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். நீங்களும் மறக்காம போயிட்டு வாக்களிச்சிருங்க. பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்க ரெண்டு பெருசுங்களையும் பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிட்டு இருக்கோம். இனிமே நாங்க தான் இன்னைக்கு ஷோ பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க தான் பண்ண போறோம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் அஸ்வின். என் பேர் ஸ்வத். ஐயோ வேணாண்ணே கொண்டு ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாளைக்கு தேர்தல் நாள். காலைல 7 மணி இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வாக்களிக்கலாம். இது பாதுகாப்பெல்லாம் பக்காவா இருக்கு. வணக்கம், வாக்களிச்சிருங்க. அடிக்கிற வெயில யாருன்னு வரிசையில் நின்று ஓட்டெல்லாம் போடுறது? அதே மாதிரி வெயில்னால யாரும் ஓட்டு போடாமலாம் இருந்தீங்க. கண்டிப்பா ஓட்டு போடணும், அது நம்மளோட கடமை. இந்த ஷோவே நாங்களே முடிச்சிருவோம். ஃபுல் கண்டென்ட் எங்கிட்ட இருக்கு. இந்த பாருங்க, பேப்பர்ஸ்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த பழைய பெருசுங்க வந்து இருக்குது, 2 பெருசு. அதுங்கனால கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இந்த ஷோ நாமளே முடிச்சிடலாம்டா. இல்ல 2 பெருசுங்க. மொத்தமா 4 பேப்பர். யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. நீங்களே பேசுறீங்களா சார்? நாங்க பேசிட்டோமா சார்? சும்மா ஷோ வீடியோ எடுத்து பேசிட்டேன் சார். சூப்பர்வா, சூப்பர்வா, நல்லா பண்றீங்கப்பா. ஓகே ஓகே ஓகே, நன்றி. ஓகே, இளைஞர்கள் எல்லாருமே அரசியல்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்கே தெரியுது. ஏன்னா வந்து நம்ம ஷோல அரசியல் பத்தி பேசுறப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க ஸ்டுடியோல. ஆமா, அரசியல்னா என்ன கத்துக்கிறோம், நாங்க வாக்களிக்க போறோம்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதனால அவங்களே இன்னைக்கு வந்து மைக்ல எடுத்துட்டு ஷோவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நமக்கே வந்து உற்சாகமா இருக்கு. கமான், நாளைக்கு எல்லாரும் வந்து கையில மறக்காம இங்கு வாங்கிட்டு ஓட்ட போட்டு வந்துருங்க. நிச்சயமா. தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்கள்ல 105 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக நாளைக்கு வந்து தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் களத்துல 950 வேட்பாளர் இருக்காங்க. அதுல அதிகபட்சமாக ஆண் வேட்பாளர்கள் 874 பேரு, பெண் வேட்பாளர்கள் 76 பேரு. 3ஆம் மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல 68,000 போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில இருக்கான். இதுல வந்து 45,000 வாக்குச்சாவடிகள் லைவாவே டெலிகாஸ்ட் செய்யப்படும் சொல்றாங்க. லைவாவே கண்காணிக்க போறாங்கன்னா நம்ம கூட பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டு போடுற இடம் மட்டும் தெரியாது யாருக்கு போடுறோங்கிறது, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா, மொத்தம் இந்தியால 543 தொகுதிகள் இருக்கு. அதுல 105க்கு ஒரே கடமா நடத்துறாங்க. மீதி 6 கட்டம் மெல்ல நகர்த்தி ஜூன் 1 வரைக்கும் போவாங்க. முடிவு வந்து ஜூன் 4 தெரிய வரும். ஆமா, ஏன்னா சத்யபிரதா சாகு சொல்லிட்டாரு, தமிழ்நாடு மட்டும்தான் மிக அமைதியான ஒரு மாநிலம், தேர்தல் நடக்கும்போது எந்த கலவரமும் பெருசா வராது அப்படின்னு நமக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்குல்ல, அதனால அப்படி பண்றாங்க போல. அதுவும் வந்து குறிப்பா மணிப்பூர்ல இன்னர் மணிப்பூர், அவுட்டர் மணிப்பூர் 2 தொகுதி இருக்கு. அதுல இன்னர் மணிப்பூர்ல பாதி பூத்துல மட்டும்தான் நாளைக்கு போலிங் நடக்க போகுது. அதே மாதிரி அவுட்டர் மணிப்பூர்லயும் பாதி பூத்துல. மீதி வந்து ஏப்ரல் 26ஆம் தேதி நடக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் தான். ஒரு தொகுதி கூட ஒரு நாள்ல முழுசா நடத்த முடியல. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாள் மட்டும் நீ செத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆகும். ஆமா, அது இன்னும் கஷ்டமாயிடும். ஆனா வந்து இது மணிப்பூருங்கிறது அந்த பதற்றமான சூழல் நிலவுதுங்கிறது தேர்தல் ஆணையத்துல இருந்து சொல்றாங்க. பட் கவர்மெண்ட்ல இருந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்ல நடக்குது, வெஸ்ட் பெங்கால், யூபின்னு 21 மாநிலங்களும் நடக்குது. வெஸ்ட் பெங்கால்ல 42 தொகுதி, அதுல 3 தொகுதி மட்டும் நடக்குது. ஓகே. யூபில 80 தொகுதி, அதுல 10%, 8 தொகுதி மட்டும் நாளைக்கு நடக்குது. ஓ, பரவாயில்லையே. இவ்வளவு பிரிச்சு நடத்துறாங்க. அசாம்ல இருக்கிறதே 14 தொகுதி, அதுல 5 தொகுதி மட்டும் நாளைக்கு நடக்குது. ஓ, பண்ணி பார்த்தோம்னா என்ன 15, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 39 ஒரே நாள் நடத்துறாங்கல்ல. ஆமா, மகாராஷ்டிராலையும் இதே மாதிரி 5 கட்டமா பிரிச்சு நடத்துறாங்க. அதுதான் எதிர்கட்சிகள் சொல்றாங்கல்ல, மோடி பிரச்சாரம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டேட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்குன்னுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் நாளைக்கு எல்லாரும் மறக்காம வாக்க செலுத்திடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நடக்க போற தேர்தல்ல மொத்தம் இந்தியா முழுக்க இந்த 21 மாநிலங்களையும் 1625 வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க. இதுல 1618 பேரோட அந்த அஃபிடவிட் எடுத்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க ஏடிஆர் அமைப்பு. ஏன்னா மீதி 7 பேரோடதுல சில கிளாரிட்டி இல்லையா, அதனால அதை விட்டுட்டாங்க. இந்த 1618 பேர்ல 450 பேர் வந்து கோடீஸ்வரர்களாம். 161 பேர் மேல வந்து தீவிர குற்ற வழக்குகள் இருக்கு.
252 பேர் மேல வந்து குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல கோடீஸ்வரர்கள் குற்றப்பணியில் இருக்கிறவங்க தான் வேட்பாளரா இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அதனால நம்ம வேட்பாளர்களை எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நல்லவர்களா பார்த்து நம்ம வந்து வாக்குகளை செலுத்துவோம், அது உறுதியாவே எடுத்துப்போம். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுல சில பகுதிகளுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அனல் காற்று வீசுங்கிறத சொல்றாங்க. உச்சபட்சமா கரூர்ல ஈரோட்ல 41 டிகிரி செல்சியஸ் கொளுத்துதான். 38 ஆல்ரெடி வேட்பாளர்கள் அந்த பிரச்சாரம் அனல் பறந்துதான் இருந்தது. இது கூட வேற வெயிலோட தாக்கம் வேற அதிகமா இருக்கு. ஆமா, இது இந்தியா மாநிலங்கள் பல இதுலயும் வந்து வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு. பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. மார்னிங் போயிருங்க, அப்படி ஈவினிங் வந்துருங்க, வாக்க செலுத்திருங்க. இடையில இளநீ ஏதாவது ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வாக்க செலுத்தில அதே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களாம். இளநீலாம் கிடையாது, தண்ணி, அத்தியாவசிய தேவைகள் பல விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அது கூட தன் ஆர்வலர்களையும் நிறைய பேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். இந்த கர்ப்பிணி பெண்கள், அதே மாதிரி வயசானவங்க வருவாங்க, மாற்றுத்திறனாளிகள் வருவாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறாங்க தேர்தல் ஆணையம். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த நாளைக்கு நடக்க போற வேட்பாளர்கள்ல எந்த கட்சிக்கு அதிக வேட்பாளர்கள் நாளைக்கு மட்டும் நிக்க போறாங்க அப்படின்னா, பகுஜன் சமாஜ் கட்சிக்கு 86 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பகுஜன் சமாஜுக்கு யூபிலே பெரிய பேஸ் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப இருந்தாலும் அவங்கதான் அதிகமா நிக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல கூட விடாம போட்டியிடுவாங்க, யானை சின்னத்துல வந்து போட்டிட்டு இருப்பாங்க. 2வது இடம் தான் பாஜகவுக்கு 77 பேரு. அதுக்கடுத்து அதிகப்படியா காங்கிரஸ்ல இருந்து 56 பேர் நாளைக்கு களம் காண்றாங்க. நாளைக்கு 56 பேர் களம் காண்றாங்க. எவ்வளவு பேர் ஜெயிப்பாங்க அது வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஜூன் 4 வரையும் உச்ச நீதிமன்றத்துல முக்கியமான வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்துல போலான வாக்குகளும், அந்த விவிபேட்ல ஒப்புகை சீட்ல பதிவான வாக்குகளும் எல்லா பக்கமும் எண்ணணும். ஆனா இப்ப நடைமுறைனா சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களே தேர்ந்தெடுத்து எண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னாதான் ஜனநாயகத்தின் மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும், தேர்தல் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் சொல்லிட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பிரசாந்த் பூஷன் வந்து வாதாடிக்கிட்டு இருக்காரு, ஒப்புகை சீட்டு எல்லா பக்கமும் எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வம் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, காசர்கோடு கேரள சட்டமன்ற தொகுதி அதுல வந்து மாதிரி இந்த வாக்குப்பதிவு நடந்தப்ப பாஜகவுக்கு வாக்களிச்சா அது 2 ஓட்டா மாறுதான். ஒரு ஓட்டு பிஜேபி கூட 2 ஓட்டா மாறும். வேற கட்சிக்கு வாக்களிச்சாலும் பிஜேபி வாக்கு விழுதான். அது ஒண்ணுதான் அவளுக்குதா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இது என்னன்னா மொத்தம் 20 மிஷின் இருந்திருக்கு. 4 மிஷின்ல இந்த ஃபால்ட் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியா தலைமை தேர்தல் ஆணையர் கேரளா இருப்பாங்க, அவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மாவட்ட தலைமை தேர்தல் ஆணையரும் இந்த புகார்லாம் கொடுத்திருக்காரு. இதை வந்து பிரசாந்த் பூஷன் சொன்ன உடனே உச்ச நீதிமன்றம் உடனடியா பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இது ஒரு தவறான ஒரு தகவல்ங்கிறதையும் சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. இப்ப தொடர்ந்து விசாரணை போய்கிட்டு தான் இருக்கு. கேரளால கொஞ்சம் இது வந்து பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து அங்க ஆளும் பினராயி விஜயன் அவங்க தரப்புல இருக்க பூத் ஏஜென்ட்ஸும் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்ஸும் இந்த மாதிரி அந்த மார்க் போல்ல வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல இது ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட் தான், நாங்க செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது. அது ஆரம்பத்துல இருந்து என்னன்னா, அந்த கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க முன்னாள் IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாருக்குமே இந்த இவிஎம் மேல சந்தேகம் இருக்கப்ப அந்த இவிஎத்தை சந்தேகத்தை போக்குறது தான் முக்கியமான வேலை தேர்தல் ஆணையத்துக்கு. ஆனா அந்த ஸ்டெப் எடுக்கவே கிடையாது அவங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சர்ச்சைகளுக்கு எல்லாம் முடிவு கட்டணுமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஒப்புகை சீட்டையும் இவிஎம் மிஷினையும் ஒத்து பார்த்து என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்குமே இங்கே பொதுநல வழக்கு வந்து போட்டாங்க உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கிறதுனால நாங்க இதை விசாரிக்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சு அதை முடிச்சு வச்சுட்டாங்க. சோ பாப்போம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க. திருநெல்வேலிக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 கோடி ரூபாய் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல கைப்பற்றினாங்க. அதற்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. பெருமாளுங்கிற நபரை உள்ளிட்ட 2 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, உயர்நீதிமன்றத்துல திருநெல்வேலியில சுயேட்சையா போட்டியிட ராகவன்கிற ஒரு வழக்கு போட்டிருக்காரு. உயர்நீதிமன்றம் நாங்க விசாரிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அந்த 4 கோடி யாரோடதுன்னா இல்ல அதான் விசாரிக்க போறதா சொல்றாங்க. என்னன்னா, நயினார் நாகேந்திரனோட உறவினர் முருகன் அப்படிங்கிற நபர் வந்து நயினார் நாகேந்திரனுடைய PA மணிகண்டன் வந்து கால் பண்ணி கேட்டாரு 4 கோடி ரூபாய். அதனால பெருமாளுங்கிறோட நாங்க அனுப்பி வச்சோம், பெருமாள் தான் 4 கோடி போயிருக்குங்கிறாங்க. அந்த பெருமாள் வந்து கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இப்ப உறவினர் முருகனை பத்தி அவரையும் தெரியாதுன்றவரா நயினார் நாகேந்திரன்?
தெரியல. பட் விசாரணையில தான் என்னங்கிறது தெரியும். ம். இப்ப பிஜேபி பத்தி பேசுறப்ப கோவையில ம். ₹1 கூட நான் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் வேற கட்சியா கொடுப்பாங்க, ₹1 கூட இந்த தொகுதியில செலவே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக சார்பா வந்து போட்டிடுறாரு. ஆமா, அவர் சொன்னதுதான் எப்பவுமே செய்வாரு. ஆமா, சொல்லுங்க. என்ன பண்ணிருக்காருன்னா அவருக்கு தெரியாம ஒரு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆ. பாஜகவுடைய நிர்வாகி ம். ஜோதிமணி இவருடைய பேரு. ஐயோ, கரூர் இவர் ஊரு. வேட்பாளருடைய ஒரு பேரு தான். ஆமா. சரி, கரூர் தான் அண்ணாமலை வேற. ஊரு வேற. இப்ப அந்த ஜோதிமணி என்ன பண்ணிருக்காருன்னா புழுவப்பட்டி ம். புழுவப்பட்டியா சில அரசியல்வாதிகள் புழுகுறாங்கல்ல, புழுவப்பட்டியில டீ கடையில உட்காந்துக்கிட்டு பூத் ஸ்லிப்புக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. கையங்களமா போய் தேர்தல் பறக்கும் படை அவரை பிடிச்சிருக்காங்க. 81,000 ரூபாய் கைப்பற்றிருக்காங்க அவர்கிட்ட இருந்து. இப்ப யார் கொடுத்து அனுப்பிச்சதுன்னு விசாரிச்சுக்கலாம். அது அண்ணாமலைக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா அவர் நிலைமை, ஜோதிமணி நிலைமை என்ன ஆகுன்னு தெரியலையே. ஏன்னா அவர் ₹1 கூட செலவு பண்ணாம ஜெயிக்கிறவராச்சு, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி பாஜக சார்பில் சிவகங்கை தொகுதியில போட்டிடுறாரு தேவநாதன் யாதவ். இவருக்கு நெருங்கிய உறவினர் வீட்டுல பிடிச்சிருக்காங்களாம் பணம். பணத்தோட சேர்த்து 10 கிலோ அரிசி மூட்டை நிறைய பிடிச்சிருக்காங்களாம். இதெல்லாம் வந்து காரைக்குடி பக்கத்துல உள்ள கோட்டையூர்ல நடந்ததா தகவல் வந்திருக்கு. இது வந்து தேர்தல் அதிகாரிகள் விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். இது எதுக்காக கொடுக்குறீங்க என்னங்கிறதெல்லாம் இப்போ பிடிச்சி கையங்கலமா பிடிச்சி அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்களாம். அவர் பாஜக ஆதரவாளர் அப்படின்னு தான் சொல்றாங்க பிடிச்சவரு. அவருக்கு நெருங்கின சொந்தம் வேற சொல்றாங்க. இதுவும் விசாரணையில தான் வந்து தெரிய வரும் சிவகங்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. சரி, இன்னொரு பக்கம் கோவை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அங்க வந்து அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்றதுக்காக பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் பாஜக நிர்வாகிகள் போயிருந்தாங்க. அதே மாதிரி கோவில் ஆள் இல்லையா, கோவையில மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுதியில இறக்கலாம்னு பாத்துருக்காரு. வெயிட் காட்டுறதுக்காக எல்லாரையும் அங்க கூட்டு போய் எல்லா இடங்களையும் பிஜேபி தனித்தான் போட்டிடுது. அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்ல. இல்ல அங்க இல்ல ஆள் இருந்தாதான் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. ஏன்னா நிறைய பகுதியில பூத் ஏஜென்ட்ஸே கிடையாது அப்படிங்கறது நம்மளே ரெஃபர் பண்ணும்போது தெரிஞ்சுது. இப்ப என்னன்னா, கடலூர் மாவட்டத்தோட துணைத் தலைவர் துரை ராமலிங்கம், அவர் பாஜகல 10 வருஷமா இருக்கதா சொல்றாங்க. அவர் வந்து அங்க கூட்டு போயிருக்காரு. ஒரு 10 நாளா கோவையில அண்ணாமலைக்காக வேலை பார்த்திருக்காரு. அந்த டைம்ல வந்து கூட இருந்தவங்களே வந்து சொல்லியிருக்காங்களாமா, அண்ணாமலை வந்து ஜெயிக்க மாட்டாரு. ஏன்னா இங்க எடுக்கிற சர்வே மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்ல எடுக்கிற எல்லா சர்வேலையுமே இங்க அவருக்கு எதிரான ஒரு இதுதான் வந்துட்டு இருக்கு. 3வது இடம் வருவாருங்கிற மாதிரியான பேச்சும் இருக்கிறதுனால அதெல்லாம் வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க, கூட இருந்தவங்க ஜெயிக்க மாட்டாரு அண்ணாமலை அப்படின்ட்டு. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் ஏதோ பையில கத்தி வச்சிருந்தானா எடுத்து விரல வேற வெட்டிட்டு இருந்தாரு. அவரோட விரலையே அவர் வந்து வெட்டி இருக்காரு. அங்க இருந்தவங்க ஐயோ ரத்தம் கொட்டுதேன்னு பார்த்துட்டு அவரை கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. சரியான நேரத்துல வந்ததுனால விரலை இணைச்சிட்டதாகவும் இப்ப சொல்றாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசியிருக்காரு, நான் வந்து 10 வருஷமா இருக்கேன், அண்ணாமலைக்காக தான் வந்து வேலை பார்த்தேன், இப்படி வந்து கூட இருக்கவங்களே அப்படி சொல்லிட்டாங்க, என்னால வந்து ஏத்துக்க முடியல, அதனால வந்து அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நான் விரலை வெட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. விரல வத்தா அவர் எப்படி ஜெயிப்பாரு? மக்கள் வாக்களிச்சா ஜெயிப்பாங்க, ஒரு விஷயம். அந்த விரல்ல வேற மை வைக்கணும். விரல்னா அப்படி ஒரு ஓட்டு போச்சா, வெளியில ஒரு ஓட்டு போச்சு, என்னதான் பண்றதுன்னு தெரியல. இல்ல அவருக்கு ஓட்டு கடலூர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில கலாய்க்கிறவங்க ஓகே, சொந்த கட்சிக்காரங்களே கலாய்ச்சா என்ன பண்றது? ஆமா, அவர் சொல்லும் போது கூட இருந்தவங்க இருக்காங்க. கூட இருந்தவங்க எல்லாருமே இவங்க கட்சி ஆட்கள் தானே போயிருந்தாங்க கோவைக்கு பிரச்சாரம் பண்ண. காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க சேர்த்தா பிரச்சாரம் போயிருப்பாரு அவரு. ஆனா கட்சி ஆட்களுக்கே அவர் ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இல்ல போல. வேலூர்ல சுயேட்சையா போட்டிடுறாரு மன்சூர் அலிகான். அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமும் இன்னொரு பிரபலமான சுயேட்சையோட சின்னம். அதனால எங்க போனாலும் அவரும் அப்படி தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு. சரி, நேத்து குடியாத்தம் பகுதியில வர்றப்ப கொஞ்சம் தள்ளாடி வந்து கீழே விழுந்துட்டாரு. அவரு விழுகுற மாதிரி போனோன்னா அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு. உடனே சென்னையில வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐசியூல இருந்து இப்ப நார்மலோட மாத்திட்டதான் சொல்றாங்க. மருத்துவமனை அறிக்கை வரும்னு பார்த்தா அவர் சார்பாக அறிக்கை வந்திருக்கு. நேத்து வந்து யாரோ எனக்கு அந்த குடியாத்தம் பகுதியில ஜூஸ் வலுக்கட்டாயமா கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேன், அதை குடிச்சோம், என்னால நிக்கவே முடியல, தள்ளாடி வந்து கீழே விழுந்துட்டேன், யாரோ விஷம் கலந்த ஜூஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க, அதான் நல்ல வேலை காவல்துறை விசாரிக்கணும், அதே மாதிரி என்னன்னா மருத்துவ உதவியோட இந்த விஷ முறிவு மருந்தெல்லாம் கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் வந்து மீண்டும் வரட்டும். இன்னொரு பக்கம் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, அவர் மேல வந்து அவதூறு வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டு மத்திய சென்னையோட வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர் வந்து ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, புரசைவாக்கத்துல பிரச்சாரம் பண்ணும்போது எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, 75% அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியில 75% செலவு பண்ணாமே வச்சிருந்தாரு இவரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதனால தயாநிதி மாறன் என் பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துறாரு,
அவர் வந்து 24 மணி நேரத்துல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா வந்து நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. ஓகே, எல்லாரும் அந்த எப்படி வாக்கு சேகரிக்கலாம்னு இருக்கப்ப ஒரு ட்ராக் மாதிரி எதிர்கட்சியை பழி வாங்கியே தீர்வு மன்னிப்பு கேட்டு அவன் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, பாப்போம். ராகுல் காந்தி கார்ல போயிட்டு ஒரு வீடியோ பேசி வெளியிட்டு இருக்காரு, பரவாயில்ல பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சித்தாந்தம் நாட்டுக்கு எதிரானது, சட்டத்துக்கு வந்து எதிரானது, சித்தாந்தத்துக்கு எதிரானது. எல்லா மக்களும் வீதியில் இறங்கி போராடணும், தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளை அழிக்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம விடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு. ஓகே, அவர் பேசியிருக்காரு. ஆனா இங்க ராகுல் காந்தி வந்தப்ப ராகுல் காந்தியே வருக, இந்தியாவுக்கு விடியல் தருகன்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பேசியிருந்தார்ல. ஆனா கேரளால வேற மாதிரி திமுக காரங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். தேனிக்கு பக்கத்துல இடுக்கி வருது இல்ல, அங்க வந்து இடுக்கி நாடாளுமன்ற தொகுதியில ஒரு பக்கம் சிபிஎம் வேட்பாளர் ஜோயிஸ் ஜார்ஜ்ங்கிறவர் போட்டிடுறாரு. அவரை எதிர்த்து இப்போ உள்ள சிட்டிங் எம்பி, காங்கிரஸ் எம்பி குரியகோஸ் வந்து போட்டிடுறாரு. இவங்க 2 பேர்ல யாருக்கு ஆதரவுங்கிறது ஓவரால் கேரளாலே திமுக நாங்க யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற மாதிரி தான் அமைதியா இருக்காங்க, அங்கங்க இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம். ஆனா இந்த இடுக்கி மாவட்ட செயலாளர் ஜனார்தனன் வந்து நிறைய பேனர்ஸ் வச்சிருக்காரு இடுக்கி ஃபுல்லா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவோட ஆதரவு எல்டிஎஃப் கூட்டணிக்கு, அதாவது லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பினராயி விஜயனோட அந்த பக்கம் தான் நாங்க ஆதரவு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால காங்கிரஸ்காரங்க எல்லாம் என்ன அங்க தமிழ்நாட்டுல இப்படி பேசிட்டு இருக்காரு உங்க தலைவர், நீங்க இங்க ஸ்டாலின் போட்டோவே வச்சு இந்த மாதிரி பேனர்லாம் வச்சிட்டு இருக்கீங்களேன்னா கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்களாமா. ஆல்ரெடி பினராயி விஜயனுக்கு ராகுல் காந்திக்குமே சண்டையா போய்கிட்டு இருக்க சமயத்துல இவங்க குறுக்கு சால் ஓடிக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள். ஆனா வந்து கேரளால டிஎம்கே சரி, சில நிர்வாகிகள்ங்கிறப்பே நம்ம டவுட்ல அங்கங்கே இருக்காங்களாமா. மாவட்ட செயலாளர்லாம் இருக்காரு பாத்துங்க. சரி, இப்ப இந்த வேட்புமனு தாக்கல் எல்லாம் பண்றாங்க, 2ஆம் கட்ட தேர்தல் 3ஆம் கட்ட தேர்தல், இதுவரை இல்லாத அளவு ஒருத்தன் வந்து 1600 கோடி அபிடவிட் பண்ணிருக்காங்க. 1400 கோடியா. பல்லவி டெம்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. அவங்களோட கணவர் ஸ்ரீனிவாஸ் டெம்போ அவர் வந்து நிறைய ரியல் எஸ்டேட், கல்வி நிறுவனங்கள் இப்படிலாம் வச்சு ஒரு அசையும் அசையா சொத்து மட்டும் 1400 கோடி 119 பக்கத்துல அந்த சொத்து விவரத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் அதிகாரி கொஞ்சம் என்ன வெயிட்டா இருக்கு இது மட்டும்னு பார்த்துருக்காரு. அவங்களுக்கு வந்து இங்கே மட்டும் இல்லாம இந்தியாவில் மட்டும் இல்லாம துபாயில, லண்டன்லலாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கதா கூட அதுல சொல்லியிருக்காங்க. அவங்களதான் பிஜேபி வந்து சவுத் கோவால இறக்கியிருக்காங்க. ஓகே, டெம்போவா பணத்தை அள்ளி போட்டு போயிருக்காங்க பிசினஸ் எல்லாம் பண்ணி. ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிரியால இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பா வந்து ஈரானுடைய தூதரவும் தாக்கப்பட்டு அதுல 7 பேர் உயிரிழந்தாங்க. ஈரானை சேர்ந்தவங்க பல பேர் அதில் எடுத்திருக்காங்க. அதனால ஈரானும் பதிலடி தாக்குதல் இஸ்ரேல் மேல நடத்தினாங்க. பல ஏவுகணை தாக்குதலும் வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க. இப்ப ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தாக்குதல் நடத்திட்டோம், ஆனா எங்க பிரதேசத்துல ஒரு சின்னஞ்சிறிய அளவு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா கூட நாங்க சும்மா இருக்க மாட்டோம், பதிலடி தாக்குதல் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளும் நீங்க ஈரான் மேல தாக்குதல் நடத்தாதீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு ஈரானுக்கும் எங்களுக்குமான அது யுத்தம் வந்து தனிப்பட்ட யுத்தம், நான் யாரையும் கேட்டு முடிவெடுக்க மாட்டேங்கிற தன்னிச்சையா அவர் முடிவெடுக்க போறதா சொல்லிட்டு இருக்காரு. இன்கேஸ் இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியே தீர்வும் ஈரான் மேல முடிவெடுத்தாங்கன்னா அது வேற விதமா போய் முடியலாம், அது எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த நெதன்யாகு ஏன் அப்படி பண்றாருன்னே தெரியல. ஆமா, அதனால வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஒரு மிகப்பெரிய மழை பொழிவை தான் வந்து பார்த்துருக்காங்க. அதுல துபாயில நேத்தே சொல்லியிருந்தோம் நிறைய வெள்ளமா ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி ஓமன்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்து போகுது. அதுல வந்து ஒரு 18-19 பேர் இதுவரையும் உயிரிழந்திருக்கதா வேற சொல்றாங்க. ஓமன், துபாய் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் மீண்டு வரணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, துபாயில அந்த மழை பெஞ்சதுக்கு காரணம் வந்து கிளவுட் சீடிங் மூலமா அந்த செயற்கை மழையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு உலகம் முழுக்கவே. இந்த தகவலை வந்து ப்ளூம்பர்க்ல இருந்து ஒரு ஃபேக்ட் செக் மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிறு திங்கள் இந்த 2 நாளும் கிளவுட் சீடிங் முறையில தான் மழை பெஞ்சுது. ஆனா செவ்வாய்க்கிழமை பெஞ்ச மழைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது இயற்கையாவே வந்த மழை தான், அதுதான் வந்து அளவு கடந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் காலநிலை மாற்றம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஓகே, ஆனா துபாயில நிறைய நேர்கள் இருக்காங்க, அவங்கலாம் பேசினாங்க சில பேர்கிட்ட, ஏன் கரண்ட் எல்லாம் போகலையா, இன்னும் 48 hours எல்லாம் சரியா இருக்கு, நார்மலா வந்துடும் நம்பிக்கையெல்லாம் சொல்றாங்க. பட் இங்க நம்ம கரண்ட் வர்றதுக்கே ஒரு வாரம் ஆச்சு, நார்மலா வரதுக்கே 1 மாசம் ஆயிருச்சு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இங்கேயும் வளர்ந்த நாடுகளுக்கும். இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, அந்த காட்சிகள்
ஒட்டகம்லாம் எப்படி போயிட்டு இருக்கும், பாலைவனத்துல போயிட்டு இருக்கும்ல, பாலைவனத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, ஒட்டகம்லாம் நிக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. ஆமா. காட்சிகளை பாக்குறப்பே ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியாவும் தான் இருக்கு. சீக்கிரம் மீண்டு வரணும். அப்புறம் என்னப்பா, எலெக்ஷனுக்கு சொந்த ஊருக்கு போக எல்லாரும் தயாரா? ஆமா, இங்க சென்னை மக்கள்லாம் தயாராயிட்டாங்க போல. நேற்றே 1.5 லட்சம் பேர் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க வெளியூர்களுக்கு. இந்த வண்டி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருல்ல, இப்பவே கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. அங்க ஜிபே போன்பேன்னு பணத்தை மாத்தி விட்டுட்டு பணப்பட்டவடா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நடுரோட்ல வண்டியை நிப்பாட்டி டிக்கியை திறக்க சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எலெக்ஷன் ஸ்குவாட கலாய்க்கிறாங்க. தேர்தலில் வாக்களிப்பது தன் கடமை என்று உணர்கிறான் வீரன். நம்ம எல்லாருமே ஒரு வீரன். மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க கச்சத்தீவு மீட்பே ஒரே வழி ஓபிஎஸ். மீம்ஸ் கிரியேட்டர்களின் தாக்குதலை தடுக்க நீங்களும் கட்சியை மீட்பதுதான் ஒரே வழி. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நைட்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், அண்ணாமலை, நமக்கு வாக்குழுவுல நம்ம தொகுதியில ஜெயிச்சலான்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. மக்களும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இருங்க எங்களை பாடாவா படுத்துறீங்க, உங்களுக்கு போட்டு முடிக்கிற இருங்க, தட்டுறோம் தூக்கம் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே இந்த ஒரு குரல் புரட்சினாலதான் நடக்க போகுது. மக்கள் தேர்ந்தெடுத்த விருதுதான். நாளைக்கு ஜனநாயகம், நம்ம சொல்லி ஜனநாயகம் இருக்கா இல்லையா, அதனால அவார்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். தட்டுறோம் தூக்குறோம் காப்பாத்துங்க ஐயா, ஒரு விரல் புரட்சி வலிமை. அவங்க வந்து ஒரு விரல் புரட்சியை சூஸ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு ஒரு விரல் புரட்சியால ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்களா என்னங்கிறத நான் பொறுத்துட்டு தான் வந்து பார்க்கணும். ஒரு விரல் புரட்சிங்கிற விருதை மக்களின் சார்பாக இந்த 4 பேருக்கு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விகடன் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுமா. நாங்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள். நாளைக்கு எலெக்ஷன்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறை வாக்காளர்கள். உளருது எனக்கு. ஒரே நிமிஷம் கட் பேசுங்க. நாளைக்கு காலை 6 மணி 7 மணிக்குள்ள வாக்களிக்கிறதா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வெயில் நினைச்சு யாரும் ஓட்டு போடாமலாம் வந்துடாதீங்க. கண்டிப்பா ஓட்டு போடணும், அது நம்ம கடமை. அப்புறம் 2 பெருசுங்க வந்துருக்கீங்க, அந்த பெருசுங்க உங்களுக்கு தெரியும் யார் எப்படி யாருன்னு. வாங்க கொஞ்சம். நீங்கள் 1 வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா ஐவிஎஃப்பின் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.